இவனோட உயிர் வேணுமா உயிர் நாடி வேணுமா உயிர் அப்பனா கொஞ்சம் மேல தூக்கி சுடு. Hey guys, welcome back to Akshay Analysis in VTR Media. ஸோ சூதுகோம் 2 படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படமும் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுதுங்க. ஸோ ஒரே வாரத்தில் எனக்கு பர்சனலாக தோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டாக ஒரு அட்ராசிட்டி ஆன் த வே அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அண்ட் நம்ம மிர்ச்சி சிவாக்கு நேச்சுரலாகவே அந்த ஒரு சர்க்காசம்லாம் நல்லா வரும். அவர் சீரியஸாக ஏதாவது பண்ணாலே அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது அவருக்கு டெய்லர் மேடு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி கூட நான் சொல்லுவேன். டார்க் காமெடிக்கு ப்ராப்பராக என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் சீரியஸாக ஒரு விஷயம் பண்ணும், அது நமக்கு பார்க்க அது நம்ம ஒரு மாதிரி ஃபன்னியாக ஒரு காமெடியாக இருக்கும். இந்த சினாரியை பார்த்தீங்கன்னா நம்ம மிர்ச்சி சிவாக்கு வெவ்வேறு படங்கள்லேயே அது அப்படி தான் இருக்கும். அது சூப்பராக இருக்குது சூட் ஆகும். ஸோ அதனால் இட்ஸ் கோயிங் டு பி எ ஃபன் ரைடுங்க நிஜமாவே. அண்டு சூதுகம் அந்த ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட் பிலீவ் தட் 11 வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து 2013. இப்போ டக்குன்னு இது கூகுள் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஆகிடுச்சா. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஜீ தமிழ் அந்த இதெல்லாம் போடுவாங்க. இப்போ போடும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏதோ புது படம் அது ஒரு 2-3 வருஷம் இருக்கும்ப்பா. அந்த ஒரு ஃபீல் தான் சீரியஸாகவே கொடுக்குது. அந்த ஸ்கிரிப்டோட அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸும் தாண்டி வெல் ரிட்டன் கேரக்டர்ஸாக இருப்பாங்க எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மல்டி ஸ்டார் படம். அப்போ பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், விஜய் சேதுபதி ஒரு ஸ்டார், அண்டு அசோக் செல்வனாக இருக்கட்டும், பாபி சிம்ஹா, கருணாகரன், ரமேஷ் திலக்னு இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்போ யாராவது சின்ன பசங்க இறக்க காமிச்சா மல்டி ஸ்டார் படம் அது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ரைட்டு, இந்த படத்துலேயும் அதே அந்த படத்தில் நடித்தவங்களும் இருக்காங்க போட்டிருக்கேன் எல்லாருமே ஆல்மோஸ்ட். ஃபஸ்ட்டு நினச்சா அந்த ஐடியாவை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஹீரோயின் கேரக்டர் இன்விசிபிள், அந்த கிட்னாப்பிங், அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஐடியாவை மட்டும் எடுத்துகிட்டு ஏதோ பண்ண போகிறாங்க தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருக்கும். ஃப்ரான்ச்சைஸ்னால் அந்த ஒரு ஐடியாவை மட்டும் எடுத்துகிட்டு டோட்டலாக வேறு கதை, அரண்மனை காஞ்சனாலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி. பட் டக்குன்னு அந்த ஒரு போலீஸ் ஒரு விஷயம் சொல்லும்போது இன்னும் எக்ஸைட் ஆச்சு. பழைய கேங்க்கு இவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும்போது அடடா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிர்ச்சி சிவாவா அந்த சினாரியோவை டக்குன்னு அந்த விஜய் சேதுபதி அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது ஷாலுன்னு உட்காந்துருப்பாரு அந்த சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ அங்கே தான் இன்னும் எக்ஸிலரேஷன் அதிகமாகுதுன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ நிறையா இப்போது பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நிறையா அந்த குபீர் மொமெண்ட்ஸ், அந்த டக்குன்னு சிரிப்போகிற மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த ஆக்சிடென்ட் சீன் அப்போ தனியாக இவர் மட்டும் கையை இன்விசிபிளாக வச்சுட்டு ஷாலுன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பார் விஜய் சேது. அது த்ரூ அவுட் த ஃபிலிம் விஜய் சேதுபதி ஒரு வைப்லேயே இருப்பார். ஆங்க்ரி மேன் அப்படிம்பார் கருணாகரனை பார்த்து அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த போலீஸை அவருக்கு இது விலங்க ஜீப்பில் லாக் பண்ணிட்டு சாரி அப்படி அது சொல்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி. ஆல்சோ அந்த பாபி சிம்மா கேரக்டர் அல்டிமேட்டுங்க அந்த படத்தில். நிஜமாவே ஒரு சீன் சொல்கிறேன், நீங்கள் பாஸ் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க, நான் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்கிறேன். நம்பிக்கையோட வாழ்ம்பா சொல்லி முடிக்க மாட்டேற அந்த ஒரு எவிடன்ஸ் அந்த கீழே ஆட்டோவில் விட்டு அதை ஆட்டோ ஏற்றிட்டு போயிடுமே, அதெல்லாம் ஒரு பீக் மொமெண்ட் ஆஃப் சூதுக்கும். அந்த மாதிரி இதில் நிறையா குபீர் மொமெண்ட்ஸ் இருக்குன்னு தோணுது. ஒரு சாம்பிளுக்கு இந்த ட்ரெய்லரில் விட்டுருக்காங்க. அந்த ஒரு கேரக்டர் டக்குன்னு சாப்பிட்டுன்னு இருக்கோம். இப்போ என்ன சாப்பாட்டில் விஷமா வச்சுட்டா ஏன் இப்படி இது பண்ணுறேன்னு கேட்டேன். அப்பா அப்படி தான்ப்பா சொன்னாருன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த சீனாக இருக்கட்டும். அது மாதிரி நிறையா இருக்கும்னு ஐ பர்சனலி பிலீவ். ஆல்சோ அந்த படத்துக்கு இன்னொரு ஒரு கூடுதல் பலம் வந்து MS பாஸ்கர்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவரும் இதில் இருக்கார். பார்க்கலாங்க நெக்ஸ்ட் வீக் வந்தால் தெரியும். பட் அது நலன் குமாரசாமி பயங்கரமாக பண்ணியிருந்தார். இதில் அர்ஜுன் ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாங்க. ஆனால் வந்தோடனே இன்னும் டீட்டெயில்டான அனாலிசிஸில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் ஒரு அக்ஷய் சைனிங் ஆஃப்.